ஹாய் கோட்லாக். இப்போ வந்து இந்த இந்த வீடியோவில் ஏஷார்ட் அப்படிங்கிற அரே ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அசோசியேட்டிவ் அரே. இதில் நம்ம ஏஷார்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஏஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஷார்ட்டில் வந்து சின்டாக்ஸ் வந்து அரேவும் ஷார்ட் டைப்பும் இருக்குது. அந்த ஷார்ட் டைப்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 0 தான் இப்போ நம்ம பண்ண போகிறது. ஏஷார்ட்டுங்கிறது அசெண்டிங் ஆர்டரில் அந்த அந்த நம்ம குறிப்பிட்ட அரேவை ஷார்ட் பண்ணி கொடுப்போம். 1 கொடுத்தா ஷார்ட் நியூமரிக் கம்பேர் ஐட்டம்ஸ், ஷார்ட் ஸ்ட்ரிங்கு 2, 3 ஷார்ட் லோக்கலி ஸ்ட்ரிங்கு, 4 வந்து ஷார்ட் நேச்சுரலு, 5 வந்து ஷார்ட் ஃப்ளாக் கேஸு. நம்ம இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஏ ஷார்ட்டில் டிஃபால்ட்டாக உள்ளது மட்டும் இந்த ஃபங்க்ஷனில் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக உள்ள ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பண்ணி பார்க்க டிஃபால்ட்டாக உள்ளது மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்ஸ் அரே வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. பட் நியூமெரிக்கல் வைஸ் வந்து டேஸை மாறி மாறி இருக்குது. ஸோ இதை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தா அதே தான் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு இதை ஏ ஷார்ட்குள்ளே போடுவோம். ஏ ஷார்ட்குள்ளே போட்டோன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட் பண்ணி வந்துடும். இப்போ நம்ம ஏ ஷார்ட்டுங்கிறது நம்ம டைரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வராது. ஏன்னா வந்து இது ஷார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு அரே வரும், நம்ம லூப் பண்ணி தான் அதை எடுக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது டிஃபால்ட்டாக இந்த ப்ராடக்ட்ஸுங்கிறத நம்ம எக்கோ பண்ண முடியாது. ஏ ஷார்ட்டாக எக்கோ பண்ண முடியாது. எக்கோ பண்ணாலும் 1 2 அப்படிங்கிற வேல்யூ தான் வரும். வேல்யூ இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் சொல்லும். இப்போ இதை நம்ம வந்து எக்கோ பண்ணணும்னா அந்த அரேவை நம்ம லூப் பண்ணணும். லூப் பண்ணால் கிடைக்கும். அரேவை லூப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபார் ஈச்சில் $products as $product price அப்படின்னு $products as product அதோட வேல்யூ ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இது வேல்யூ அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் ப்ரைஸ். ஸோ எக்கோ 2 வேரியபிளாக மாற்றிருக்கனால எக்கோ பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் $product ப்ரைஸ் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் வந்து வேரியபிள்குள்ளே ஒரு வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை நான் பண்ணி காட்டுறேன். வெயிட் மினிட், அது எப்படின்னு சொல்கிறேன். ப்ராடக்ட் சார்ட்டட் warning undefined variable line 25 headphones line 25 என்ன ஒரு எரர். ப்ராடக்ட் சாரி வெயிட் மினிட், சாரி நான் வந்து ப்ரைஸ்க்கு வந்து கேப்ஸ் பி போட்டேன். பாருங்க ஷார்ட்டட் ஆயிடுச்சு. நம்பர் படி ஷார்ட் பண்ணி வருது. ஆக்சுவலாக டாலர் போட்டு பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம். ஓ புரிஞ்சிருச்சு. நம்ம அந்த ப்ரைஸ் வேல்யூ இருக்குல்ல அதை காட்டுது. டாலர் போட்டால் வந்து நம்ம ப்ரைஸ் வேல்யூ போட்டு பண்ணலாம். அதுக்கு தான் நான் வந்து வேரியபிள் இன்ட்டு வேரியபிள்ன்ட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு நம்பர்ஸை ஷார்ட் பண்ணுறதுக்கு இப்போ இது யூஸ் பண்ணோம். இதுவே ஸ்ட்ரிங்குக்கு வந்து அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். ஷார்ட் ஸ்ட்ரிங் வந்து கம்பேர் ஐட்டம்ஸ் ஸ்ட்ரிங் 2 பண்ணலாம். ஸோ அதில் முக்கியமான யூஸ் கேஸ் என்ன, ஆர்டரிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னா கீ வேல்யூ அசோசியேஷன் பண்ணுறதுக்கும், ஈஸ் ஆஃப் டிஸ்பிளேக்கும், எஃபிஷியன்ட் ஷார்ட்டிங்க்கும், ஒரிஜினல் அரேவை மாற்றுறதுக்கும், ஷார்ட்டிங் த ஏ ஷார்ட் ப்ராடக்ட்ஸுக்கும். இதோட முக்கியமான யூஸ் கேஸ் வந்து டிஸ்பிளேயிங் ப்ராடக்ட் ப்ரைஸஸில் பண்ணுறதுக்கும், ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ் கேஸாக பயன்படுது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் யூஸ் கேஸ் இருந்தால் சொல்லுங்கள். பாய்.